ஹாய் வீவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ டிஃப்ரெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபார் ஃபார்மசிஸ்ட், அதாவது எம்ஆர்பி, ஆர்ஆர்பி, அப்புறம் வந்து ஜிபெட் எக்ஸாமினேஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து எக்ஸிட் எக்ஸாமினேஷன்ஸ், ட்ரக் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினேஷன். ஸோ இது போல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற ஃபார்மசிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர் டி ஃபார்மசி அண்டு பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி ஸோ படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ உங்க எல்லாத்துக்குமே வந்து நாம வந்து இந்த ஃபார்மசி கிளாஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். எஸ்பெஷலி ஆர்ஆர்பி அண்ட் எம்ஆர்பி ப்ரிப்பரேஷன்ஸ்க்காக வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த கிளாஸஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னது போல நம்ம இந்த கிளாஸஸ் வந்து ஆரம்பிச்சாச்சு. ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இனிமேல் ரெகுலரா உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் வைஸா, சாப்டர் வைஸா வந்து கிளாஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். நீங்க வந்து ரெகுலரா பார்த்து படிச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நாம இன்னைக்கு ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து பார்மசூட்டிக்கல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அதாவது கனிம வேதியியல். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோஸ்ல ஒரு சில அசப்ஷன், ஒரு சில ஒரு சின்ன அனலைட்டிக்கல்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தோம். ஸோ அதுபடி பார்க்கும்போது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இருந்து நிறைய எம்சிக்யூஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபார்மகாலஜி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஃபார்மசூட்டிக்ஸ், இந்த 4 மேஜர் சப்ஜெக்ட்ல இருந்தும் ஈக்குவலா கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால நம்ம வந்து அதுல நாம கொஞ்சம் கஷ்டமான இருக்கிற சப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃபார்மசூட்டிக்கல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஸோ டிப்ளமோ இன் ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி 1 அப்படின்னு ஃபர்ஸ்ட் இயர்ல படிச்சிருப்பீங்க. அதே சிலபஸ் தான் நாம வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம கிளாஸஸ் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பிகைனர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாமே வந்து ப்ரிப்பரேஷன்ஸ்க்காக ஆரம்பிச்சிருக்கிறீங்களோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அதாவது கனிம வேதியியல், என்னென்ன இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் வந்து ஃபார்மசூட்டிக்கல் ப்ரிப்பரேஷன்ஸ்ல யூஸ் ஆகுது, அதை பத்தி ஃபுல்லா இந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில வந்து பார்க்க போறோம். அதே சமயம் அந்த இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸினுடைய குவாலிட்டேட்டிவ், குவான்டிடேட்டிவ் ஸ்டடீஸ், அதுக்கப்புறம் அதனுடைய யூசஸ், அசேஸ் எல்லாத்தையும் வந்து நாம இந்த சிலபஸ்ல வந்து கவர் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அதுல நாம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்துங்க பார்மசூட்டிக்கல் எய்ட்ஸ். பார்மசூட்டிக்கல் எய்ட்ஸ், அதாவது வாட் ஆர் த சப்ஸ்டன்சஸ் which are using in preparations of inorganic, அதாவது இன்ஆர்கானிக் பார்மசூட்டிக்கல் ப்ரிப்பரேஷன்ஸ்ல வந்து பேசிக்ஸா என்னென்ன தேவைப்படும், அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் அப்போ நமக்கு பேசிக் கான்செப்ட் என்னென்ன வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம அதில் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ எந்த ஒரு ப்ரிப்பரேஷன்ஸா இருந்தாலும் சரி, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது ஆசிட் பேஸ் பத்தின பேசிக் கான்செப்ட், பேசிக் இன்ட்ரோடக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா வேணும். அதே போல பஃபர்ஸ், அந்த ப்ரிப்பரேஷன்ஸுடைய பிஹெச்எஸ் வந்து ஃபிளக்சுவேஷன் ஆகாம இருக்கிறதுக்காக, அதனுடைய ப்ராடக்ட் வந்து கண்டாமினேட் ஆகாம இருக்கிறதுக்காக நம்ம வந்து பஃபர்ஸ் யூஸ் பண்றோம். அதே போல ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது ஆக்சிடேஷன் ஆயிட்டு சில ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து கண்டாமினேட் ஆயிரும். ஸோ அதனால வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பார்மசூட்டிக்கல் எய்ட்ஸ், அது இல்லாம நிறைய ஆன்டி மைக்ரோபியல் சப்ஸ்டன்சஸும் வந்து யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பார்மசூட்டிக்கல் எய்ட்ஸ் தான் வந்து நாம அதனுடைய ஃபர்ஸ்ட் பேசிக் கான்செப்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல நாம இன்னைக்கு பார்க்கக்கூடியது வந்து பேசிக் கான்செப்ட் ஆன் ஆசிட், பேஸ் அண்ட் பஃபர்ஸ். இதுதாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஆசிட்னா என்ன? அமிலத்தன்மை. பேஸ்னா என்ன? பேசிசிட்டினா என்ன? காரத்தன்மை. அமிலத்தன்மை, காரத்தன்மை, அதை பத்தி தான் நாம கொஞ்சம் பேசிக்ஸா பார்க்க போறோம். ஸோ இந்த ஆசிட் பேஸ் பத்தி நிறைய சயின்டிஸ்ட், நிறைய கெமிஸ்ட் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தியரியை வந்து சொல்றாங்க. அதுல நமக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அடிக்கடி கேட்கக்கூடிய தியரிஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 3 தியரி கொஞ்சம் பார்க்கலாம். இது வந்து பேசிக்ஸ் தான். நம்ம வீடியோவை கொஞ்சம் ஒரு டைம் வாட்ச் பண்ணிட்டு நீங்க வந்து ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் படிச்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்துங்க, ஃபர்ஸ்ட் தியரி வந்து அர்ஹேனியஸ். இந்த அர்ஹேனியஸ் வந்து
என்ன சொல்றாரு அப்படின்னா எனி அசிடிக் சப்ஸ்டன்சஸ், எந்த ஒரு அமிலத்தன்மை பொருளாக இருந்தாலும் சரி, எனி அசிடிக் சப்ஸ்டன்சஸ் இட்ஸ் கேப்பபிள் ஆஃப் ப்ரொவைடிங் ஹைட்ரஜன் அயன். நோட் இட், ஹைட்ரஜன் அயன் அதாவது புரோட்டான் இன் aqueous solution. In aqueous solution, please note it, in aqueous solutionsனா என்னன்னா it's nothing but it's a water, it's a pure aqueous, தண்ணி. ஓகேங்களா? so any acidic substances it will provide hydrogen ion அதாவது proton in aqueous solutions. அதே போல any basic substances, first acid, அதுக்கப்புறம் next any basic substances which containing hydroxide ion, which containing hydroxide ion or hydroxide group. அதாவது எல்லா காரத்தன்மையுடைய, அதாவது எல்லா பேசிக் சப்ஸ்டன்சஸ்லயும் வந்து ஹைட்ராக்சைடு இருக்கும்னா நாம சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ நிறைய பேசிக் சப்ஸ்டன்சஸ்ல வந்து ஹைட்ராக்சைடு இருக்கும், ஒரு சிலதுல வந்து ஹைட்ராக்சைடு இருக்காது. ஓகேங்களா? பட் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா any basic substances which containing hydroxide group, it's capable of providing hydroxide ion in aqueous solution, in aqueous solution அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு காரத்தன்மையுடைய பேசிக் சப்ஸ்டன்சஸ் வந்து aqueous சொல்யூஷன்ஸ்ல வந்து கரையும் போது அது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஹைட்ராக்சைடு அயனை வந்து ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதனுடைய அடுத்த தியரி என்ன அப்படின்னா, ஸோ அப்போ இது ஒரு ஆசிட், இது ஒரு பேஸ். அப்போ ஆசிட்டும் பேஸும் வந்து ரெண்டு இணையும் போது நமக்கு வந்து ஒரு நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்ஸ் வந்து கிடைக்குது. நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்ஸ் வந்து கிடைக்குது. இதனுடைய விளைவாக ப்ரொடியூஸ்ட் சால்வெண்ட் அண்ட் சால்ட். சால்வெண்ட் அண்ட் சால்ட் உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா இங்க பாருங்க, HA அப்படிங்கிற ஒரு ஆசிட், BOH அப்படிங்கிற ஒரு பேஸ், ரெண்டும் நியூட்ரலைசேஷன் ஆகுது, ரெண்டும் ரியாக்ஷன் ஆகுது. அப்படி ரியாக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு வந்து இங்க ஒரு சால்ட் கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னது, வாட்டர் வந்து லிபரேட் ஆகுது. அதாவது இங்க வாட்டர் வந்து சால்வெண்ட் வந்து லிபரேட் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதுல நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கு, சின்ன சின்ன குறைகள்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து சயின்டிஸ்ட் எல்லாமே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவர் சொன்ன கூற்றுகள் எல்லாமே கரெக்ட் தான், பட் அதுல ஒரு சில லிமிடேஷன் இருக்கு அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அதுல என்ன லிமிடேஷன்ஸ் அப்படின்னா, இங்க பாருங்க, அவர் என்ன சொன்னாரு, the basic substances it containing hydroxyl group it can provide hydroxide ion அப்படின்னு சொன்னாரு. அப்போ ஹைட்ராக்சில் இல்லாத பேசிக் சப்ஸ்டன்சஸ் என்ன, ஹைட்ராக்சில் இல்லாத பேசிக் சப்ஸ்டன்சஸ் எப்படி ஹைட்ராக்சில் அயனை வந்து கொடுக்கும் அப்படின்னு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஸோ அப்போ நான் ஹைட்ராக்சில் கண்டைனிங் பேஸ், ஓகேங்களா, இது எப்படி வந்து ஒரு ஹைட்ராக்சில் அயனை வந்து ரிலீஸ் பண்ணும், ஓகேங்களா, எப்படி வந்து ஒரு ஹைட்ராக்சில் அயனை வந்து ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து சயின்டிஸ்ட் இது ஒரு லிமிடேஷன்ஸ். நிறைய பேசிக் சப்ஸ்டன்சஸ் வந்து ஹைட்ராக்சில் இருக்காது. எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இவர் சொன்னது வந்து இங்க பாருங்க, it will release hydrogen ion, it will release hydroxide ion in only aqueous solutions. And then what about non-aqueous solutions? இது தண்ணியில aqueous வாட்டர் பத்தி மட்டும் தான் இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஆர்கானிக் அண்ட் நான் aqueous சொல்யூஷன்ஸ்ல இதனுடைய என்னது ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இவர் எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னு ரெண்டு லிமிடேஷன்ஸ் வந்து வைக்கிறாங்க இந்த அரிஹேனியஸ் கூற்று. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்தாரு யார் அப்படின்னா பிரான்ஸ்டட் அண்ட் லவ்ரி. 1923ல இவங்க ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. இந்த கான்செப்ட் வந்து கிட்டத்தட்ட அக்செப்டபிள் அண்ட் இட்ஸ் ப்ராக்டிக்கலா வந்து நிறைய இடத்துல இந்த கான்செப்டை வந்து அப்ளை பண்றாங்க. கெமிஸ்ட் அண்ட் பார்மசூட்டிகல்ஸ் ஸ்டடீஸ்ல வந்து நிறைய இடத்துல வந்து அப்ளை பண்றாங்க. இந்த கான்செப்டுக்கு பேர் வந்து என்னது, புரோட்டோனிக் கான்செப்ட் ஆஃப் ஆசிட் அண்ட் பேஸ். புரோட்டோனிக் கான்செப்ட் ஆஃப் ஆசிட் அண்ட் பேஸ். இது 1 மார்க்ல அடிக்கடி கேட்பாங்க இந்த பிரான்ஸ்டட் அண்ட் லவ்ரி கான்செப்ட். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சிம்பிளா சொல்றாரு, ஆசிட் எனி அசிடிக் சப்ஸ்டன்சஸ் இட்ஸ் கேப்பபிள் ஆஃப் டொனேட்டிங் புரோட்டான். இவரும் அதே தான் சொன்னாரு, பட் இன் அக்வஸ் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொன்னாரு. பட் இவர் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சொல்றாரு, எனி அசிடிக் சப்ஸ்டன்சஸ் it can donate a proton in chemical reactions. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது ஒரு அசிடிக் சப்ஸ்டன்சஸ் ஆக இருந்தால் அது ஹைட்ரஜன் அயனை வந்து டொனேட் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பேஸ் எனி பேசிக் சப்ஸ்டன்சஸ் இட்ஸ்
கேப்பபிள் ஆஃப் அக்செப்ட் ஏ புரோட்டான். இட் கேப்பபிள் ஆஃப், நீங்க ஹைட்ராக்சில் பத்தி அவர் சொல்லவே இல்லை. அக்செப்ட் ஏ புரோட்டான், திஸ் இஸ் டொனேட் ஏ புரோட்டான் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? இன் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ சிம்பிளா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆசிட் எல்லாமே வந்து புரோட்டான் டோனார், பேசிக் சப்ஸ்டன்சஸ் எல்லாமே வந்து புரோட்டான் அக்செப்டார் இன் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு ரொம்ப சிம்பிளா சொல்றாரு. பட் இது வந்து வைட்லி அக்செப்டட். அதே மாதிரி அவர் அதுக்கப்புறம் ஒரு சில தியரிகள் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. இங்க பாருங்க, அசிடிக் சப்ஸ்டன்சஸ் ஆசிட். ஸோ இது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது நமக்கு ஒரு ஹைட்ரஜன் அயனும் அதுக்கப்புறம் கான்ஜுகேட் பேஸும் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு. ஆசிட், ஹைட்ரஜன் H+A-. எக்ஸாம்பிளுக்காக நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம், பட் இங்க எக்ஸாம்பிள் நான் எதுவுமே எழுதல, டைம் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ ஹைட்ரஜன் அயன் பிளஸ் இட்ஸ் கான்ஜுகேட் பேஸ். அதே மாதிரி பேசிக் சப்ஸ்டன்சஸ் இவர் என்ன சொல்லியிருக்காரு, இட் கேன் அக்செப்ட் எ புரோட்டான். இது வந்து புரோட்டானை ரிலீஸ் பண்ணுது. ஒரு பேசிக் சப்ஸ்டன்சஸ் வந்து புரோட்டானை அக்செப்ட் பண்ணி இட் வில் ப்ரொடியூஸ் கான்ஜுகேட் ஆசிட். அப்ப பேஸ் இட் வில் ப்ரொடியூஸ் கான்ஜுகேட் ஆசிட் அண்ட் ஆசிட் இட் வில் ப்ரொடியூஸ் கான்ஜுகேட் பேஸ். கன்ஃபியூஸ் பண்ணாம கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், நிறைய இடத்துல அப்ளை ஆகும். ஓகேங்களா? ஓகே, இவர் ஒரு கூற்று சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் லீவ்ஸ் கான்செப்ட். லீவ்ஸ் என்ன சொல்றாருன்னா, அவர் ஒரு கான்செப்ட் சொல்றாரு, கிட்டத்தட்ட எல்லாமே ஒண்ணுதான். அவர் என்ன சொல்றாருன்னா, ரிகார்டிங் ஆசிட், எனி ஆசிட் சப்ஸ்டன்சஸ். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு அசிடிக் சப்ஸ்டன்சஸ். அசிடிக் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம இங்க புரோட்டான் வச்சுதான் சொல்றோம். ஆசிட் அப்படின்னா அது வந்து என்னது, ஒரு பிளஸ் பாசிட்டிவ் சார்ஜ். ஆசிட் அப்படின்னா இங்க பாசிட்டிவ் சார்ஜ். ஃபார் எக்ஸாம்பிள் H+. ஒரு அமிலத்தன்மை எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா, அதுல இருக்கிற ஹைட்ரஜன் அயன் கான்சென்ட்ரேஷனை பொறுத்து இருக்கு, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா. அதே மாதிரி ஒரு ஹைட்ராக்சில் அயன் எல்லா இடத்துலயும் இல்ல, ஒரு பேசிக் சப்ஸ்டன்சஸ் அதனுடைய பேசிசிட்டி எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா ஹைட்ராக்சில் அயனை பொறுத்து இருக்கு. ஓகேங்களா? சோ அப்போ இங்க ஒரு அமிலம், அதாவது ஒரு அசிடிக் சப்ஸ்டன்சஸ் காமனாவே இங்க வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ அப்போ ஒரு பாசிட்டிவ் எதை அட்ராக்ட் பண்ணும், நெகட்டிவை அட்ராக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஒரு பாசிட்டிவ் எதை அட்ராக்ட் பண்ணும், நெகட்டிவை அட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சா போதும். இங்க பாருங்க, இவர் என்ன சொல்றாருன்னா, ஆசிட் இட் கேன் அக்செப்ட் எ ஷேர் டியூரிங் த கெமிக்கல் ரியாக்ஷன், எ ஷேர் இன் எ pair of electron in a reactions. It can accept a pair of electron in a reactions. ஓகேங்களா? சோ இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஆசிட். சோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா இது வந்து என்னவா இருக்கணும், இட் இஸ் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஓகேங்களா? அதுல ஏன் வந்து பேசிக்கா வந்து ஹைட்ரஜன் அயன் H+ இருக்கிறதுனால இது வந்து காமனாவே வந்து ஹைட்ரோஃபிலிக் சப்ஸ்டன்சஸ். அதனால இட் கேன் அக்செப்ட் ஷேர் இன் எ பேர் ஆஃப் எலக்ட்ரான் சொல்றாரு. சிம்பிளா எலக்ட்ரான் அக்செப்டார் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? அதே மாதிரி எனி பேசிக் சப்ஸ்டன்சஸ் இட் கேன் டொனேட் pair of electron. It can donate pair of electron to share with an acid in a reactions அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஒரு ஆசிட் பேஸ் ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது ஒரு பேசிக் சப்ஸ்டன்சஸ் வந்து it can donate a pair of electrons. அதனால சிம்பிளா அவர் என்ன சொல்றாரு, ஸோ பேஸ் இஸ் ஏ எலக்ட்ரான் டோனார், பேஸ் இஸ் ஏ எலக்ட்ரான் டோனார் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஸோ உங்களுக்கு அந்த 3 தியரியும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அர்ஹீனியஸ் கான்செப்ட், அர்ஹீனியஸ் கான்செப்ட்ல ஒரு சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமும் வந்த சயின்டிஸ்ட் எல்லாமே பிரான்ஸ்டட் அண்ட் லவ்ரி கான்செப்ட்ல நிறைய லிமிடேஷன் சொன்னாங்க. பட் அது வந்து மேஜரா இங்க நான் வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ அவ்வளவுதாங்க. இந்த 3 பேரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கூற்று சொன்னாங்க. இது எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல வந்து அப்ளை ஆகுது. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இவங்க வந்து ஒரு கடவுள் கிட்டத்தட்ட. ஸோ அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க ஒரு தியரியை வந்து சொல்லியிருக்கிறாங்க வித் ப்ரூஃப். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னது போல, அப்போ அமிலம் அப்படின்னா அது எதை பொறுத்து இருக்கு, ஆசிட் அது எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா ஹைட்ரஜன் அயனை பொறுத்து இருக்கு. அப்போ ஒரு காரம் பேசிக் அது எதை பொறுத்து இருக்குன்னா ஹைட்ராக்சில் அயனை பொறுத்து இருக்கு. சிம்பிளா நம்ம இந்த pH அப்படின்னு சொல்லுவோம். இந்த நெக்ஸ்ட் வந்து pH போடலாம். pHனா ஒண்ணும் இல்ல, ஹைட்ரஜன் அயனுடைய கான்சென்ட்ரேஷனை தான் வந்து நாம என்ன சொல்றோம், இங்க pH அப்படின்னு சொல்றோம். அமிலத்தன்மையை வந்து ஒரு குவான்டிடேட்டிவ் பண்றதுக்காக ஒரு வச்சிருக்கிற ஒரு அளவீடு தான் என்னது pH. சுருக்கமா நம்ம என்ன சொல்லலாம், ஆன்டி லாகரிதமிக் ஆஃப் ஹைட்ரஜன் அயன் கான்சென்ட்ரேஷன்.
ஆன்டி லாகர்தமிக் ஆஃப், இது மறக்கவே கூடாது. 1 மார்க்ல கூட ரொம்ப சிம்பிளா கேட்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப சிம்பிளஸ்ட் கொஸ்டின் தான் நான் கேட்கலாம். pH is a anti-logarithmic of hydrogen ion concentration. இங்க உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்றேன். இங்க பாருங்க, ஒரு pH 1 0 1 2 3 4 5 6 7 8 up to 14 வரைக்கும் pH இருக்குங்க. ஓகேங்களா? அப்போ pH 1 ல இருந்து pH 7 வரைக்கும் அது வந்து அசிடிக். ஓகேங்களா? அப்போ pH 1 to 7 6.5 6.8 9 10 வரைக்கும் 7 வந்து நியூட்ரல், அதுக்கப்புறம் 8 9 10 11 12 13 14 இது எல்லாமே வந்து பேசிக். ஸோ pH வச்சு நம்ம இது ஆசிட்டா பேஸான்னு சொல்லிட முடியும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். அப்போ இந்த pH வந்துங்க இன்க்ரீஸ் ஆக ஆக அதனுடைய அசிடிட்டி வந்து குறையும். ஸோ இங்க பாருங்க, அசிடிட்டி வந்து குறையும். ஸோ அதனுடைய pH இந்த மாதிரி 2 3 4 5 6 இந்த மாதிரி அதனுடைய pH இன்க்ரீஸ் ஆக அதனுடைய அசிடிட்டி வந்து குறையும். அதே மாதிரி அதனுடைய pH வந்து குறைய அதனுடைய அசிடிட்டி, அதனுடைய அமிலத்தன்மை வந்து அதிகமாகும். இது எல்லாருக்கும் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் pH 2 அதிகமான ஆசிட்டா அல்லது pH 6.5 அதிகமான ஆசிட்டா அப்படின்னா pH 2 தான் என்னது ஹைலி அசிடிக் இன் நேச்சர். புரியுதுங்களா? அதே மாதிரி 7 நியூட்ரல், அதுக்கப்புறம் வந்து 8 9 10 11 12 13. ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆக அதனுடைய பேசிசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனுடைய பேசிசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ 8 அதிகமான பேசிக்ஸா 13 அதிகமான பேசிக் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னா 13 தான் வந்து ஹைலி பேசிக் சப்ஸ்டன்சஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பேசிக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்க பாருங்க, அதாவது ஆல்ரெடி சொன்னது போல ஒரு ஆசிட் அப்படின்னா அது டெட்டர்மைன் பண்றது அதுல இருக்கிற ஹைட்ரஜன் அயன் கான்சென்ட்ரேஷன்ஸ். இங்க புரிஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க, ஹைட்ரஜன் மாலிகுலர் இன் லிட்டர் மோல் பர் லிட்டர் அந்த கான்சென்ட்ரேஷன்ல நாம கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க, ஹைட்ரஜன் அயனுடைய கான்சென்ட்ரேஷன் 1 அப்படிங்கும் போது அதனுடைய pH வந்து 0. நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் அயன் கான்சென்ட்ரேஷன் 0.1, அதாவது 1 into 10 to the power of -1 அப்படியும் நம்ம சொல்லலாம். 1 into 10 to the power of -1 அப்படின்னு சொல்லலாம். இது வந்து pHங்க, உங்களுக்கு புரியறதுக்காக எழுதுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட், அப்போ அதனுடைய pH வந்து 1. அப்போ இந்த ஹைட்ரஜன் அயனுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து குறையுது. அந்த அடுத்தது பாருங்க 0.01, அதாவது என்னது 1 into 10 to the power of -2. அப்போ அதனுடைய ஹைட்ரஜன் அயன் கான்சென்ட்ரேஷன்ஸ் வந்து குறைய இங்க பாருங்க pH வந்து அதிகமாயிட்டு இருக்கு. அசிடிட்டி வந்து குறைஞ்சிட்டே இருக்கு. இங்க பாருங்க, அசிடிட்டி வந்து குறைஞ்சிட்டே இருக்கு. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதே மாதிரி ஹைட்ரஜன் அயன் கான்சென்ட்ரேஷன் வந்து பாருங்க 0.001, அதாவது 1 into 10 to the power of -3. அதுக்கப்புறம் வந்து 0.00001 இதனுடைய pH வந்து 4. அப்போ 0.0001 ஹைட்ரஜன் அயன் கான்சென்ட்ரேஷன்ஸ் இருந்தா அதனுடைய pH வந்து 4. நீங்க ஒரு சின்ன கால்குலேட்டர் எடுத்து இதை அப்ளை பண்ணி பாருங்களேன். ஆன்டி லாகரிதமிக் ஆஃப் ஹைட்ரஜன் அயன் கான்சென்ட்ரேஷன்ஸ், அதாவது -log 1 அப்படின்னு போட்டீங்கன்னா 0 வரும். அதே மாதிரி ஆன்டி லாக் 0.1 போட்டீங்கன்னா இங்க 1 கிடைக்கும். அதே மாதிரி ஆன்டி லாக் 0.01 போட்டீங்கன்னா இங்க வந்து நமக்கு 2 கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி இந்த ஹைட்ரஜன் அயன் கான்சென்ட்ரேஷனை பொறுத்து தான் அதனுடைய இங்க pH அமைது, அதனுடைய அசிடிட்டி பேசிசிட்டி அமைது. அதே போல இங்க பாருங்க வைஸ் வெர்சா, இங்க பாருங்க ஒரு பேசிசிட்டி ஒரு காரத்தன்மை வந்து எப்படி இங்க நிர்ணயம் ஆகுது அப்படின்னா அதுல இருக்கிற ஹைட்ராக்சில் அயனை பொறுத்து தான் வந்து அங்க அதனுடைய பேசிசிட்டி வந்து இங்க நிர்ணயம் ஆகுது. இங்க பாருங்க, அதனுடைய பேசிக் pH வந்து 14 அப்படின்னா அதுல வந்து அதிகமான ஹைட்ராக்சில் அயன் கான்சென்ட்ரேஷன்ஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி ஹைட்ராக்சில் அயன் வந்து குறைய ஓகேங்களா, ஹைட்ராக்சில் அயன் வந்து குறைய அதனுடைய பேசிக் நேச்சர் வந்து என்ன ஆகுது, குறைஞ்சிட்டே இருக்குது. பேசிசிட்டி வந்து குறைஞ்சிட்டே இருக்கு. இங்க பாருங்க 10 11 12 13 14 பேசிசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு சின்ன ஆன்டி லாகரிதமிக் எடுத்து இந்த வேல்யூ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து pH கிடைச்சிரும். ஸோ அப்போ pH 1 to 6 இது வந்து ஆசிட்,
1 2 3 4 இதெல்லாமே வந்து ஹைலி அசிடிக். அதுக்கப்புறம் ஏற 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 அதனுடைய அசிடிட்டி குறையுது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 7 வரும்போது அது வந்து நியூட்ரல் ஆகுது. அதுக்கப்புறம் நியூட்ரலுக்கு அப்புறம் என்ன ஆகுது, 8 9 10 11 12 13 14 இதெல்லாமே வந்து பேசிக் கேரக்டர்ஸ். ஸோ அதனுடைய நம்பர் இன்க்ரீஸ் ஆக ஆக அதனுடைய பேசிக் கேரக்டர்ஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஆசிட் பேஸ் பத்தின ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன், ஒரு சின்ன பேசிக் கான்செப்ட். தென் நாம நெக்ஸ்ட் பார்க்க போற கான்செப்ட் வந்துங்க பஃபர்ஸ். பஃபர்ஸ்னா என்ன, ஆசிட் பேஸ் பத்தி கொஞ்சம் பேசிக்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் பஃபர்ஸ். பஃபர்ஸ்னா என்ன ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பஃபர்ஸ்னா இட்ஸ் நத்திங் பட் விச் இஸ் ரெசிஸ்ட் ஆர் ஸ்டெபிலைஸ் சேஞ்சஸ் இன் பிஹெச். சேஞ்சஸ் இன் பிஹெச். இப்போ ஒரு ஃபார்முலேஷன்ஸ் ரெடி பண்ணிட்டோம். ஒரு சொல்யூஷன் ஃபார்மோ ஆர் சஸ்பென்ஷன் ஆர் எமுல்ஷன் ஆர் இன்ஜெக்டபிள் பேரண்டல், ஸோ வாட் எவர். ஸோ ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ப்ரிப்பரேஷன்ஸினுடைய பிஹெச்எஸ்ல வந்து எந்த சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. சப்போஸ் அந்த ப்ரிப்பரேஷனுடைய பிஹெச்எஸ்ல வந்து ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா அதனுடைய கெமிக்கல் நேச்சர் மாறிடும். ஸோ அப்போ அந்த கம்ப்ளீட்டா அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து கண்டாமினேட் ஆயிரும், டெட்டாரியேட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அதனால அந்த ப்ரிப்பரேஷன்ஸ்னுடைய ஸ்டெபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும், ஸோ லாங் டேர்மா ஸ்டேபிளா இருக்கிறதுக்காகவும், அதனுடைய பிஹெச்எஸ்ல வந்து சேஞ்சஸ் வராம இருக்கிறதுக்காக நாம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா இங்க பஃபர்ஸ் வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா? சப்போஸ் பிஹெச்எஸ் வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா பிஹெச்எஸ்ல வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து டோட்டலா அதனுடைய கெமிக்கல் நேச்சர்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிரும். கெமிக்கலினுடைய நேச்சர் வந்து சேஞ்ச் ஆயிரும். எப்படி நேச்சர் சேஞ்ச் ஆகும் அப்படின்னா அதனுடைய அயனைசேஷன் கான்ஸ்டன்ட், அயனைஸ்ட் ஆயிரும். ஓகேங்களா? அதனுடைய அயனைசேஷன்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து மாறும். இப்போ ஸ்டாண்டர்டா ஒரு ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த பர்டிகுலர் பிஹெச்ல அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து ஸ்டேபிளா இருக்கு. பிஹெச்எஸ் வந்து சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னா ஓகேங்களா அதுல இருக்கிற அந்த கெமிக்கல் நேச்சர்ஸ்னுடைய பிகேஏ பிஹெச் அந்த சொல்யூஷன்ஸ்னுடைய அந்த பிஹெச் பிளஸ் அந்த கெமிக்கல்ஸ்னுடைய பிகேஏ ரெண்டும் வந்து டிஃபரன்ஸ் நடந்துச்சு அப்படின்னா அதுல அந்த பர்டிகுலர் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து அயனைசேஷன் ஆக ஆரம்பிக்கும். அப்படி அயனைசேஷன்ஸ் நடக்கும் போது அயனைசேஷன்ஸ் ஒன்று குறையுது அல்லது அயனைசேஷன்ஸ் வந்து அதிகமாகுது. அப்படி அயனைசேஷன்ஸ் வந்து இங்க பாருங்க அயனைசேஷன்ஸ்ல வந்து சேஞ்சஸ் நடக்கும். அயனைசேஷன்ஸ்ல வந்து சேஞ்சஸ் நடக்கும். அப்படி சேஞ்சஸ் ஆகும்போது அதனுடைய கெமிக்கல் நேச்சர்ஸ் வந்து என்ன ஆகுது, டிஃப்ரெண்ட் ஆகுது. ஓகேங்களா? கெமிக்கல் நேச்சர்ஸ் வந்து டிஃபர் ஆகுது. ஸோ அப்போ ஸ்டெபிலிட்டி வந்து நமக்கு குறையுது. ஓகேங்களா? ஸ்டெபிலிட்டி குறையுது. ஓகேங்களா? ஒரு சில கண்டிஷன்ஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய கெமிக்கல் நேச்சர்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னா அதனுடைய டானிசிட்டி வந்து மாறும். ஓகேங்களா? அதனுடைய டானிசிட்டி வந்து சேஞ்சஸ் ஆகும். அதே மாதிரி அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து அதனுடைய ஆக்சிடேஷன் ரெடக்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து நடக்கலாம். அதனுடைய டானிசிட்டி சேஞ்சஸ் ஆகும், அயனைசேஷன்ஸ் வந்து மாறுபடும், ஆக்சிடேஷன் ரெடக்ஷன்ஸ் இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா கண்டாமினேட் ஆயிரும். ஸோ அதனாலதான் எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அதனுடைய பிஹெச் வந்து ஸ்டேபிளா இருக்கிறதுக்காக நாம இங்க என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா இங்க பஃபர்ஸ் யூஸ் பண்றோம். அப்போ பஃபர்ஸ்னா என்ன, அது எதனால ஆனது அப்படின்னா அது ஒண்ணும் இல்லை, அது ஒரு கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் தான். ஸோ இங்க காமனாவே வந்து பஃபர்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்க பாருங்க நம்ம இங்க ஆல்ரெடி படிச்ச ஆசிட் பேஸ் கான்செப்ட் வந்து இதுல அப்ளை ஆகுது. எப்படின்னா இதனுடைய பஃபர் ப்ரிப்பரேஷன்ஸ் ரெண்டு பொருளும் வந்து இணைஞ்சு இருக்கிறதா பஃபர் ப்ரிப்பரேஷன்ஸ். அதுல ஒரு பொருள் என்ன அப்படின்னா வீக் ஆசிட் பிளஸ் அதனுடைய கான்ஜுகேட் பேஸ். அந்த கான்ஜுகேட் பேஸ் வந்து which is a soluble salt, அது வந்து சால்யூபிளா இருக்கணும், சால்ட் ஃபார்ம்ல இருக்கணும். ஓகேங்களா? அல்லது வீக் பேஸ் பிளஸ் கான்ஜுகேட் ஆசிட் சால்யூபிள் சால்ட். இங்க பாருங்க வீக் ஆசிட்டும் அதனுடைய கான்ஜுகேட் பேஸும் சேர்ந்தது ஒரு பஃபர்ஸ். அதே போல வீக் பேஸ் அதனுடைய கான்ஜுகேட் ஆசிட்
கான்ஜுகேட் பேஸ், இந்த கான்ஜுகேட் அயன்ஸ் என்ன நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். கான்ஜுகேட் அயன்ஸ்னா என்ன அப்படின்னு, இந்த ஹைட்ரஜன் அயன் ரிலீஸ் ஆகுது, ஹைட்ரஜன் அயனை வந்து அக்செப்ட் பண்ணுது, அதை பேஸ் பண்ணி நம்ம அந்த கான்ஜுகேட் ஆசிட் பேஸ்னா என்னன்னு பார்த்தோம். பிரான்ஸ்டட் லவ்ரி கான்செப்ட் இங்க வந்து சூப்பரா அப்ளை ஆகுது. அதே மாதிரி ஒரு வீக் பேஸ் என்ன ஆகுது, கான்ஜுகேட் ஆசிட் அதனுடைய சால்ட். ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு பஃபர்ஸ். இங்க பாருங்க, இந்த பிரான்ஸ்டட் லவ்ரி கான்செப்ட் வந்து ஈஸியா இங்க நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு இன்னும் புரியறதுக்காக பாருங்க, இங்க ஒரு ப்ரிப்பரேஷன்ஸ், இங்க ஒரு பஃபர் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இங்க பாருங்க, அசிட்டிக் ஆசிட் CH3COOH, இது வந்து ஒரு வீக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட் இஸ் வீக் ஆசிட், எல்லாருக்கும் தெரியும். அதனுடைய கான்ஜுகேட் பேஸ் என்னது, சோடியம் அசிட்டேட். இது வந்து கான்ஜுகேட் பேஸ் சால்ட். பாருங்க, CH3COO மைனஸ் CH3COO மைனஸ் N பிளஸ், இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு இங்க ஒரு சால்ட் கிடைக்குது. இந்த சால்ட்டுக்கு பேர் தான் கான்ஜுகேட் பேஸ் சால்ட். ஸோ அப்ப இந்த ரெண்டு எனர்ஜி நமக்கு ஒரு பஃபர் கிடைக்குது. அதே போல இது வந்து ஒரு ஆசிட் வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு ஆசிட்க்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பேஸுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, இங்க வந்து பேஸ்க்கு ரெண்டாவது பார்க்கலாம், ஆசிட்ல இன்னொன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, பைகார்போனேட் பேஸ்ல வந்து பாருங்க அமோனியம் ஹைட்ராக்சைடு, அமோனியம் ஹைட்ராக்சைடு அதனுடைய கான்ஜுகேட் ஆசிட்ஸ் வந்து அமோனியம் நைட்ரேட். இங்க பாருங்க, ஆசிட்க்கு ஒரு எக்ஸாம்பிள், பேஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள். வீக் ஆசிட் அதனுடைய கான்ஜுகேட் பேஸ் சால்ட், அதே மாதிரி என்னது வீக் பேஸ் அதனுடைய கான்ஜுகேட் ஆசிட் சால்ட். இந்த ரெண்டும் கம்பைன் பண்ணி தான் நமக்கு ஒரு பஃபர் ப்ரிப்பரேஷன்ஸ்ல வந்து கிடைக்குது. ஒரு எஃபெக்டிவ் பஃபர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இங்க பாருங்க, ஸோ நம்ம எந்த சொல்யூஷன்ஸ்ல வந்து அந்த பஃபர் ஆட் பண்றோமோ அந்த சொல்யூஷன்ஸுடைய பிஹெச்சும், ஓகேங்களா, அந்த பஃபர்ஸுடைய பிகேஏவும், அந்த பிஹெச்சும் பிகேஏவும், அந்த சொல்யூஷன் பிளஸ் பஃபர் அதனுடைய பிஹெச் பிகேஏ வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கணும், கிட்டத்தட்ட ஈக்குவல் அல்லது க்ளோஸா இருக்கணும். க்ளோஸா இருந்தா அது வந்து எஃபெக்டிவ் பஃபர்ஸ். அதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னாங்க, இங்க பாருங்க, இந்த வீக் ஆசிட் அந்த வீக் பேஸ், அப்புறம் வீக் ஆசிட் பாருங்க, வீக் ஆசிட் அதனுடைய கான்ஜுகேட் பேஸ், வீக் பேஸ் அதனுடைய கான்ஜுகேட் ஆசிட் ரெண்டுமே வந்து ஈக்குவமோலார் கான்சென்ட்ரேஷன், க்ளோஸ் கான்சென்ட்ரேஷன்ஸ்ல இருக்கணும். ஓகேங்களா, இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஒரு எஃபெக்டிவ் பஃபர்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த பஃபர் பிஹெச் இது எல்லாமே வந்து ஹெண்டர்சன் ஹெசல்பேக் ஈக்குவேஷன்ஸ் எல்லாரும் படிச்சிருப்பீங்க. அது நிறைய கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஒவ்வொரு ஆத்தர்ஸும் ஒவ்வொரு வேல வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் மறந்துடுங்க. சிம்பிளா இந்த ஹெச்ஹெச் ஈக்குவேஷன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இங்க பாருங்க, அந்த பிஹெச் பிகேவுக்கும் உள்ள தொடர்பு. இங்க பிகேனா ஒன்றும் இல்லைங்க, அயனைசேஷன்ஸ் கான்ஸ்டன்ட். பிகேனா என்னது, அயனைசேஷன் கான்ஸ்டன்ட். அயனைசேஷன் கான்ஸ்டன்ட்னா என்ன அப்படின்னா, இங்க பாருங்க, ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் அதனுடைய அயனைசேஷன்ஸ் எவ்வளவு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சோடியம் குளோரைட் இருக்கு, அது அயனைசரா என்னவா மாறுது, Na+ அண்ட் Cl- மாறுது. ஸோ அது அதனுடைய அயனைசேஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ அப்போ ஒவ்வொரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸும் ஒரு சில பர்டிகுலர் பிஹெச்ல அதனுடைய அயனைசேஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது பிளஸ் மைனஸ் கொடுக்கிறது வந்து சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா, அதை தான் நம்ம இங்க வந்து பிகேஏ அப்படின்னு சொல்றோம், அயனைசேஷன் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த பிஹெச்சுக்கும் பிகேக்கும் உள்ள தொடர்பு பேஸ் பண்ணி இங்க வந்து பாருங்க, ஹெண்டர்சன் ஹெசல்பேக் ஹெச்ஹெச் ஈக்குவேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேற எல்லாத்தையும் மறந்துருங்க, சிம்பிளா இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க, ஒரு பிஹெச் equal to pKa, ஒரு effective buffers எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு pH is equal to pKa anti logarithmic of weak acid அதனுடைய conjugate base. அந்த ரெண்டுக்கு உள்ள ரேஷியோ, ஆன்டி லாகரிதமிக் ஆஃப் ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இங்க வந்து அந்த ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா, ரெண்டும் கிட்டத்தட்ட ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா ஆன்டி லாக் வந்து நமக்கு இங்க 0 வேல்யூ. ஸோ pH is equal to pKa கிடைச்சிரும். அதே மாதிரி ஒரு பேஸ், ஒரு பேசிக் பஃபர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்க பாருங்க, POH is equal to PKB ஆன்டி லாகரிதமிக் ஆஃப் என்னது, வீக் பேஸ் அதனுடைய கான்ஜுகேட் ஆசிட். ஸோ இங்க நம்ம வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, வீக் ஆசிட்ஸ் அதனுடைய கான்சென்ட்ரேஷன், வீக் ஆசிட்ஸ் என்னது, அதனுடைய கான்ஜுகேட் பேஸ், அதனுடைய கான்ஜுகேட் பேஸ். அதே போல வீக் பேஸ் அதனுடைய
கான்ஜுகேட் ஆசிட், கான்ஜுகேட் ஆசிட்ஸ் இப்படியே எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க அந்த ஹெச்ஹெச் ஈக்குவேஷன்ஸ். இதை மட்டும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. ஸோ நம்ம பிஹெச்னா என்னன்னு சொன்னேன் போன கிளாஸ்ல. அதுக்கப்புறம் ஹெச்ஹெச் ஈக்குவேஷன் ரிலேட்டட் டு பிஹெச் அண்ட் பிகேஏ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து ஒரு ஒரு எஃபெக்டிவ் பஃபர் இந்த கேரக்டர்ஸ்ல இருக்கணும். அதுக்கான பஃபர் பிகேஏ பிஹெச் ரிலேஷன் ஈக்குவேஷன் ஹெச்ஹெச் ஈக்குவேஷன்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ அப்போ அந்த பஃபர் செலெக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, இட் ஷுட் நாட் ரியாக்ட் வித் எனி கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ். இப்போ ஒரு பார்மசூட்டிக்கல் ப்ரிப்பரேஷன்ஸ்ல அந்த பஃபர்ஸ் நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னா அந்த ப்ரிப்பரேஷன்ல இருக்கிற கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் கூட இந்த பஃபர்ஸ் வந்து ரியாக்ட் ஆகக்கூடாது, ஷுட் நாட் ரியாக்ட். அண்ட் தென் செகண்ட் திங் வந்து ஷுட் நாட் பார்ட்டிசிபேட் இன் ஆக்சிடேஷன் ரெடக்ஷன் ரியாக்ஷன்ஸ். நாம ஆட் பண்ணக்கூடிய பஃபர்ஸ் வந்து அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் கூட சேர்ந்து ஆக்சிடேஷன் ரெடக்ஷன் ரியாக்ஷன்ஸ் வந்து இங்க நடக்கக்கூடாது. ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து ஸ்டெபிலிட்டி போயிடும். அதே போல நாம அந்த ஆட் பண்ற பஃபர் சொல்யூஷன்ஸ் வந்து அந்த உள்ள இருக்கிற கெமிக்கல் சப்ஸ்டன்ஸினுடைய சால்யூபிலிட்டியை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஒன்று சால்யூபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது அல்லது சால்யூபிலிட்டியை வந்து டிக்ரீஸ் பண்ணக்கூடாது. அதே போல அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் கூட காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணக்கூடாது. காம்ப்ளெக்ஸ் சால்யூபிலிட்டி சேஞ்சஸ் நடக்கக்கூடாது. அண்ட் தென் அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் கூட வந்து பஃபர் வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணக்கூடாது. ஸோ இது போல அதனுடைய பஃபர் செலக்ஷன்ஸ் வந்து இருக்கணும். ஓகேங்களா? பஃபர் செலக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அந்த ப்ரிப்பரேஷன்ஸ்னுடைய பிஹெச் ரேஞ்ச், பிகேஏ, இந்த கெமிக்கல்ஸ்னுடைய நேச்சர்ஸ், இது எல்லாத்தையும் பொறுத்து தான் நாம இந்த பஃபர் செலக்ஷன்ஸ் வந்து அமையும். இப்போ காமனாவே வந்துங்க பார்மசூட்டிக்கல் பஃபர்ஸ், காமனா பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல நம்ம பார்மசூட்டிக்கல் ப்ரிப்பரேஷன்ஸ் அது இன்ஜெக்டபிளா இருந்தாலும் சரி அல்லது வந்து சிரப்ஸ், சஸ்பென்ஷன், எமுல்ஷன்ஸ், வாட் எவர் எந்த ப்ரிப்பரேஷன்ஸா இருந்தாலும் சரி, காமனா நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு 4 முக்கியமான பஃபர்ஸ் வந்து இங்க கொடுத்துருக்கிறேன். அதனுடைய ரேஞ்ச், பிஹெச் ரேஞ்ச் வந்து எந்த அளவுக்கு கவர் பண்ணும் அப்படின்னா பிஹெச் ஃப்ரம் 1.2 to 10 அந்த அளவுக்கு கவர் பண்ணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் பஃபர். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் பஃபர் இதனுடைய pH ரேஞ்ச் வந்து 1.2 to 2.2. அண்ட் தென் ஆசிட் தாலின் பஃபர், இங்க பாருங்க 2 இடத்துல ஆசிட் வருது. அதனுடைய pH ரேஞ்ச் வந்து என்னது? அசிடிக் pH ரேஞ்சஸ். ஆசிட் தாலின் பஃபர் இதனுடைய pH வந்து 2.2 to 4. இந்த நெக்ஸ்ட் நியூட்ரலைஸ்டு தாலேட் பஃபர்ஸ், நியூட்ரலைஸ்டு தாலேட் ஆசிட் தாலேட் பஃபர்ஸ், நியூட்ரலைஸ்டு தாலேட் பஃபர்ஸ் இதனுடைய pH ரேஞ்ச் வந்து 4.2 to 5.8. அடுத்தது வந்து என்னது? பஃபர்ஸ்னுடைய ராஜா என்னது? பாஸ்பேட் பஃபர் இதனுடைய pH ரேஞ்சஸ் வந்து என்னது? 5.8 to 8, 5.8 to 8. அதுக்கு அடுத்தது வந்து அல்கலைன் போரேட், இங்க பாருங்க அசிடிக், அதுக்கப்புறம் கொஞ்சம் நியூட்ரலைஸ்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து பாஸ்பேட், நெக்ஸ்ட் வந்து அல்கலைன் போரிக் ஆசிட் பஃபர்ஸ், அல்கலைன் போரேட் பஃபர்ஸ் இதனுடைய pHs ரேஞ்சஸ் வந்து என்னது? 8 to 10. அப்போ கிட்டத்தட்ட இந்த 4 பஃபரை வந்து 1.2 to 10 pHs ரேஞ்சஸ் வரைக்கும் வந்து கவர் பண்ணுது. இதுல ஒரு மிக முக்கியமான பஃபர்ஸ் என்ன அப்படின்னா பாஸ்பேட் பஃபர். ஏன் பாஸ்பேட் பஃபர் நாம வந்து காமனா ஒரு பார்மசூட்டிக்கல் ப்ரிப்பரேஷன்ஸ்ல வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா இதனுடைய pHs ரேஞ்சஸ் பாத்தீங்கன்னா 5.8 to 8. ஸோ கிட்டத்தட்ட இதனுடைய pH ரேஞ்சஸ் எதுக்குள்ள வருது அப்படின்னா நம்மளுடைய பயாலஜிக்கல் ஃப்ளூயிடுடைய pHs ரேஞ்சஸ்க்குள்ள வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பிளட்னுடைய பிளாஸ்மா pH என்னது? 7.4. அதே மாதிரி லாக்ரிமல் செக்ரீஷன்ஸ் அதனுடைய pHs வந்து அதுவும் கிட்டத்தட்ட 7.4. பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற அந்த பயாலஜிக்கல் ஃப்ளூயிட்ஸ்னுடைய pHs ரேஞ்சஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த கிட்டத்தட்ட 5.8 to 8 அந்த ரேஞ்சுக்குள்ள வரும். அதனால வந்து பாஸ்பேட் பஃபர் வந்து நாம காமனா பார்மசூட்டிக்கல் ப்ரிப்பரேஷன்ஸ்ல வந்து இங்க யூஸ் பண்றோம். அதனால பாஸ்பேட் பஃபர் சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலயும் இந்த பாஸ்பேட் பஃபர் வந்துங்க டானிசிட்டி, ஐசோடானிக் மெயின்டைன் பண்றதுக்காக இந்த பாஸ்பேட் பஃபர்ஸ் கூட பாஸ்பேட் பஃபர் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அது கூட நம்ம என்ன ஆட் பண்றோம் அப்படின்னா சோடியம் குளோரைடு ஆட் பண்றோம். ஸோ காமனா சோடியம் குளோரைடு வந்து ஆட் பண்றோம். ஸோ பாஸ்பேட் பஃபர் மாடிஃபைடு பாஸ்பேட் பஃபர்னா என்ன அப்படின்னா பை அடிஷன்ஸ் ஆஃப் சோடியம் குளோரைடு டு மேக் ஐசோடானிக். இந்த பஃபருக்கு பேரு வந்து சொரன்சன் பாஸ்பேட் பஃபர் சிஸ்டம். சொரன்சன் பாஸ்பேட் பஃபர் சிஸ்டம்.
ஓகேங்களா? எதுக்கு என்ன இதனுடைய இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இது இந்த பாஸ்பேட் யூஸ்வலா பாஸ்பேட் பஃபர் வந்து 5.8 to 8 கிட்டத்தட்ட பயாலஜிக்கல் ஃப்ளூயிட் பிஹெச்எஸ் வந்து மீட் பண்ணுது. ஓகேங்களா? அது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரிப்பரேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜெக்டபிளா இருந்தா தட் ஷுட் பி எ ஐசோடானிக், அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து இங்க பாருங்க, ஆஸ்மாலரிட்டி ஐசோடானிக்கா இருக்கணும், ஐசோடானிக். அதே மாதிரி என்னது ஹைப்போடானிக், நெக்ஸ்ட் வந்து ஹைப்பர்டானிக். ஸோ ஒரு ஐசோ ஆஸ்மாலிட்டி கிடைக்கணும் அப்படின்னா நம்ம காமனா யூஸ் பண்ற அந்த சோடியம் குளோரைடுடைய கான்சென்ட்ரேஷன்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஐசோடானிக் வந்து என்னது 0.9 பர்சன்டேஜ் ஆஃப் சோடியம் குளோரைடு, 0.9 weight by volume, percentage weight by volume of sodium chloride வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ஐசோடானிக் கொடுக்கும். ஓகேங்களா? ஹைப்போடானிக்னா என்ன அப்படின்னா அதனுடைய கான்சென்ட்ரேஷன்ஸ் வந்து கம்மி, இப்போ நம்ம வந்து டைரக்டா வந்து இன்ஜெக்ஷன்ஸ் பண்றோம். இன்ஜெக்ஷன்ஸ் பண்ணும்போது ஐசோடானிக் இருந்தா மட்டும்தான் வந்து நம்ம அந்த பிளட் செல் ஆர்பிசி டபிள்யூசி இந்த மாதிரி பிளட் செல்ஸ் கூட வந்து ஒரு நல்ல ஒரு செமி பர்மியபிள் வந்து நடக்கும். ஓகேங்களா? சப்போஸ் வந்து நம்ம இங்க ஹைப்பர் டானிக் கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு ஹைப்பர் டானிக் வந்து இன்ஜெக்ஷன்ஸ் பண்றோம் அப்படின்னா, இது ஒரு செல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு பிளட் வெசல்ஸ், இங்க வந்து நம்ம ஹைப்பர்டானிக்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இங்க வந்து கான்சென்ட்ரேஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். இது வந்து ஹைப்பர்டானிக். இத வந்து அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த செல்லுக்குள்ள இருக்கிற ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஷெல் வந்து ரொம்ப சுருங்க ஆரம்பிக்கும். அப்ப செல் வந்து டெத் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அப்ப இது வந்து ஹைப்பர்டானிக் சொல்யூஷன்ஸ் வந்து என்ன பண்ணும், செல் ஷ்ரிங்கேஜஸ் நடக்கும். அந்த இடத்துல வந்து செல்ஸ் எல்லாமே வந்து இன்ஆக்டிவேட் ஆயிடும். அது வந்து லைஃப் த்ரெட்டனிங் சுச்சுவேஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி வந்து ஒரு ஹைப்போடானிக் வந்து நம்ம கொடுக்குறோம். அப்போ ஹைப்போடானிக் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இங்க இருக்கிற கான்சென்ட்ரேஷன்ஸ் வந்து கம்மியா இருக்கு. ஸோ இங்க கான்சென்ட்ரேஷன்ஸ் வந்து உள்ள அதிகமா இருக்கு. அப்ப கான்சென்ட்ரேஷன் டிஃபரன்ஸ், ஆஸ்மாலரிட்டி கான்சென்ட்ரேஷன்ஸ் டிஃபரன்ஸ் நடக்கும்போது உள்ள இருக்கிற ஃப்ளூயிட்ஸ் வந்து என்ன ஆகுது, செல்லுக்குள்ள போகுது. அப்போ செல் என்ன ஆகுது, பல்ஜ் ஆகுது. செல்ஸ் வந்து என்ன ஆகுது, பல்ஜ் ஆகுது. அப்போ அந்த செல் ரப்சர் நடக்குது அந்த இடத்துல. ஓகேங்களா? அப்போ ஹைப்போடானிக் கொடுக்கும்போது செல் வந்து பல்ஜ் ஆகி ரப்சர் ஆகும். ஹைப்பர்டானிக் கொடுக்கும்போது செல் ஷ்ரிங்கேஜ் ஆகும். ஸோ இங்க பாருங்க, நமக்கு வந்து அந்த ஆஸ்மாலரிட்டி கான்சென்ட்ரேஷன்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும்போது இவ்வளவு பிரச்சனை வந்து நம்ம பயாலஜிக்கல் சிஸ்டத்துல நடக்குது. அதை நடக்காம இருக்கிறதுக்காக நம்ம ஐசோடானிக் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து கொடுக்குறோம். இந்த பாஸ்பேட் பஃபர் வித் சோடியம் குளோரைடு. காமனாவை வந்து நார்மல் சலைன் வந்து யூஸ் பண்றோம். நார்மல் சலைன்ஸ்னுடைய கான்சென்ட்ரேஷன்ஸ் என்னது, 0.9% ஆஃப் சோடியம் குளோரைடு. ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ இந்த பஃபர்ஸ் பத்தின பேசிக் கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் பஃபர்ஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்ல போனோம் அப்படின்னா, இப்போ ஒரு ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கு. இப்போ ஒரு ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கு. இந்த ப்ரிப்பரேஷன்ஸ்ல வந்து பிஹெச்எஸ் வந்து சேஞ்சஸ் ஆகுது. ஒண்ணு குறையலாம் அல்லது அதிகமாகலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த பிஹெச்எஸ் வந்து அதிகம், அதாவது பிஹெச்எஸ் வந்து அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பிஹெச்எஸ் அப்ப அதிகமாகுது அப்படின்னா என்ன அர்த்தம், 1 இப்ப 2, இப்ப நார்மலா 2 இருக்குன்னா அப்ப 3, 4, 5 அப்படின்னு போகுது அப்படின்னா ஹைட்ரஜன் அயன் கான்சென்ட்ரேஷன்ஸ் வந்து குறையுது. அப்போ இந்த பஃபர்ஸ்ல இருக்கிற ஹைட்ரஜன்ஸ் வந்து போய் அங்க பேலன்ஸ் பண்ணும். ஸோ அப்போ இந்த பிஹெச்எஸ் வந்து சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதுல இருக்கிற ஹைட்ரஜன், அதுல இருக்கிற ஹைட்ராக்சில் குரூப், அதுல வந்து சேஞ்சஸ் நடக்கும் போது நம்ம பஃபர்ஸ்ல இருக்கிற ஹைட்ரஜன்ஸ் போய் என்ன பண்ணுவோம், அதை போய் ஈக்குவல் பண்ணி பேலன்ஸ் பண்ணும்போது அந்த பிஹெச்எஸ் சேஞ்சஸ் வந்து நடக்காம பார்த்துக்கும் இந்த பஃபர்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனாலதான் நம்ம இங்க வந்து காமனா வந்து வீக் ஆசிட் அதனுடைய சால்ட் கான்ஜுகேட், அப்புறம் அயன், அதுக்கப்புறம் வீக் பேஸ் அதனுடைய சால்ட் கான்ஜுகேட் அயன் வந்து நம்ம காமனா யூஸ் பண்றோம். ஒரு சின்ன ஃபிளக்சுவேஷன், ஹைட்ரஜன் அயன் கான்சென்ட்ரேஷன் ஃபிளக்சுவேஷன், ஹைட்ராக்சில் அயன் கான்சென்ட்ரேஷன் ஃபிளக்சுவேஷன்ஸ் நடந்தாலும் இந்த பஃபர் போய் என்ன பண்ணும், அதை போயிட்டு நியூட்ரலைஸ் பண்ணும், ஸ்டெபிலைஸ் பண்ணும். அப்போ அந்த பிஹெச்எஸ் வந்து சேஞ்சஸ் ஆகாம இருக்கும். அப்போ அந்த ப்ராடக்டுடைய ஸ்டெபிலிட்டி வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபார்மசூட்டிக்கல் எய்ட்ஸ்ல பஃபர் வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட். இதுதான் வந்து பேசிக்ஸ். இங்க இன்னும் நீங்க மறுபடியும் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் படிச்சு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய
கான்செப்ட் டாபிக்ஸ் என்னன்னா the basic terms and solubility. ஸோ காமனா ஒரு கான்சன்ட்ரேஷன்ஸை வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் இப்போ இவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருக்கு, இவ்வளோ கான்சன்ட்ரேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு அந்த கான்சன்ட்ரேஷனை வந்து எந்தெந்த டேர்ம்ஸ்ல வந்து நாம சொல்றோம், அதுக்கான பேசிக் டேர்ம்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சொல்யூட்னுடைய ஒரு பொருள், ஒரு கெமிக்கல்ஸ்னுடைய சால்யுபிலிட்டி, இந்த 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 செஷன்ஸ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து இண்டிவிஜுவல் இன்ஆர்கானிக் ஏஜென்ட்ஸ் வந்து நம்ம எடுக்க போறோம். அப்படி எடுக்கும்போது ஒரு சில டேர்ம்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ வந்து யாருக்கும் தெரியாம இருக்கக்கூடாது. அதனால இந்த ஒரு சின்ன டிஸ்கஷன்ஸ். ஸோ யூஸ்வலாகவே ஒரு சொல்யூஷன்ஸ்னா என்னது? ஒரு கரைசலுக்கு என்னென்ன தேவை? ஒரு என்னது? கரைபொருள், ஒரு கரைப்பான் அப்படின்னா அது வந்து சால்வெண்ட். ஒரு கரைபொருள் அப்படின்னா தட் இஸ் சொல்யூட், கரையும் பொருள். இப்போ ஒரு சோடியம் குளோரைடு இருக்கு, அது வந்து ஒரு சொல்யூட். தண்ணி தட் இஸ் சால்வெண்ட். அந்த சால்வெண்ட்டும் இந்த சோடியம் குளோரைடு சொல்யூட்டும் ரெண்டும் சேர்ந்து நமக்கு ஒரு கரைசல் கிடைக்குது, சோடியம் குளோரைடு சொல்யூஷன் கிடைக்குது. ஸோ அது எப்படி இல்லாம நம்ம வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் அந்த டேர்ம்ஸ் வந்து நம்ம இங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா காமனா வந்து பர்சன்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். பர்சன்ட்னா என்ன அப்படின்னா யூஸ்வலா வெயிட் இன் கிராம், 1 gram or 2 gram or 3 gram or 4 gram எவ்வளோ எடுத்தாலும் சரி, which is dissolved in 100 ml of solvent, at 25 degrees Celsius. அதாவது ரூம் டெம்பரேச்சர்ல ஒரு பர்டிகுலர் கிராம் எடுத்து 100 ml தண்ணியோ அல்லது ஏதாவது ஒரு சால்வெண்ட்டோ, அக்வோஸோ நான் அக்வோஸோ ஏதோ ஒரு சால்வெண்ட்ல நம்ம டிசால்வ் பண்ணி ஒரு சொல்யூஷன் ப்ரிப்பேர் ஆகுதுன்னா அது நம்ம எவ்வளோ கிராம் அந்த சொல்யூட் எடுத்தோமோ அது அவ்வளோ பர்சன்டேஜ். இங்க பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சோடியம் குளோரைடே வரலாம். நம்ம ஆக்சுவலி நார்மல் சலைன்னா என்னது? ஐசோடானிக் கான்சன்ட்ரேஷன். நார்மல் சலைன் வந்து சோடியம் குளோரைடு 0.9. இங்க பாருங்க, இப்போ 0.9 கிராம் சோடியம் குளோரைடு எடுத்து 100 ml தண்ணியில கரைக்கும் போது நமக்கு இங்க என்ன கிடைக்குது? 0.9% கிடைக்குது. அல்லது ஏதாவது ஒரு ஏ அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்சஸ் ஒரு 8 கிராம் எடுத்து 100 ml தண்ணியில கரைக்கிறோம். ஸோ 100 ml சால்வெண்ட்ல கரைக்கும் போது நமக்கு இங்க என்ன கிடைக்குது? 8% கிடைக்குது. ஸோ இங்க கிராம் அப்படிங்கிறது வெயிட்ல எடுத்துக்கிட்டோம். ஸோ எம்எல் அப்படிங்கிறது வால்யூம்ல இருக்கு. ஸோ அப்போ வெயிட் பை வால்யூம். அதே போல இங்க பாருங்க, 0.9% வெயிட் பை வால்யூம். இங்க வந்து சோடியம் குளோரைடு நம்ம கிராம்ல எடுத்துக்கிட்டோம். ஸோ அது வந்து வெயிட். அதுக்கப்புறம் 100 ml வால்யூம்ல கரைச்சோம். ஸோ அதனால வெயிட் பை வால்யூம். ஓகேங்களா? அதே வந்து இங்க கிராம்ல எடுத்துட்டோம். அதே மாதிரி சால்வெண்ட்டை நம்ம கிராம்ல எடுக்கும் போது இங்க என்ன ஆகும்? சால்வெண்ட்டும் கிராம்ல எடுக்கும் போது இங்க வெயிட் பை வெயிட் வரும். ஓகேங்களா? சில நேரம் வந்து என்னது வால்யூம் பை வெயிட்னு வரும். ஸோ ஒரு 2 ml ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 2 ml ஆஃப் பர்டிகுலர் சப்ஸ்டன்சஸ் விச் இஸ் டிசால்வ்டு இன் என்னது 100 கிராம் ஆஃப் சால்வெண்ட். அப்போ 2 ml வால்யூம். அப்போ 100 கிராம் ஆஃப் சால்வெண்ட் வெயிட். அப்போ வால்யூம் பை வெயிட். ஸோ இப்போ இங்க பர்சன்டேஜ் அப்படின்னா அது என்ன அப்படின்னா 100க்கு எவ்வளோ, 100க்கு எவ்வளோ. அப்போ 100 ml சால்வெண்ட்ல 8 கிராம் கரைஞ்சிருக்கு அப்படின்னா தட் இஸ் 8%. பர்சன்ட்னா என்னது? எவ்வளோ சொல்லிட்டு வந்து 100 ml சால்வெண்ட்ல பிரசன்ட் ஆயிருக்கோ அதுதான் வந்து என்னது? பர்சன்ட். ஸோ ஓகே, அப்போ பர்சன்ட்னா என்னன்னு ஒரு பேசிக்ஸ் வந்து கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் மோலாரிட்டின்னு சொல்லுவோம். 0.1 மோல், 0.5 மோல். ஸோ இந்த மாதிரி மோலாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். மோலாரிட்டினா ஒன்றும் இல்லைங்க. இங்க பாருங்க, நம்பர் ஆஃப் மோல் கிராம். நம்பர் ஆஃப் மோல்ஸ்னா என்னது? அந்த மாலிகுலர் வெயிட் டேக்கன் இன் கிராம். அந்த எவ்வளவு மாலிகுலர் வெயிட்டோ அது கிராம்ல வெயிட் பண்ணி அதை வந்து 1000 ml அதாவது 1 லிட்டர் சால்வெண்ட்ல கரைக்கும் போது இட் வில் கிவ் 1 மோல். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, சோடியம் ஹைட்ராக்சைடுடைய மாலிகுலர் வெயிட், சோடியம், ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் எல்லாத்தையும் நம்ம சேர்க்கும் போது அதனுடைய மாலிகுலர் வெயிட் வந்து எவ்வளோ? 40 கிராம். ஸோ ஒவ்வொரு பர்டிகுலர் எலமெண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு பர்டிகுலர் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்க்கும் ஒரு மாலிகுலர் வெயிட்னு இருக்கும். ஓகேங்களா? இப்போ சோடியம், ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், போரான், ஆக்சிஜன், நைட்ரஜன், ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாலிகுலர் வெயிட் இருக்கு. ஓகேங்களா? அது எல்லாத்தையும் நம்ம கூட்டும் போது அதனுடைய டோட்டல் மாலிகுலர் வெயிட் கிடைக்குது. இந்த சோடியம் ஹைட்ராக்சைடுடைய மாலிகுலர் வெயிட் வந்து 40 கிராம்.
ஸோ த நம்பர் ஆஃப் மோல்ஸ், அதாவது கிராம் மாலிகுலர் வெயிட் டேக்கன் இன் கிராம் 40 கிராம் இங்க. அப்போ மாலிகுலர் சோடியம் ஹைட்ராக்சைடு மாலிகுலர் வெயிட் 40 கிராம் which is dissolved in 1000 ml of solvent, it will give 1 mole. It will give 1 mole. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து என்னது 0.5 மோல் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? ஸோ 20 கிராம் சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்து என்னது 1000 ml வாட்டர்ல கரைக்கும் போது நமக்கு வந்து என்னது 0.5 மோல் சோடியம் ஹைட்ராக்சைடு கிடைக்குது. ஓகேங்களா? அதே போல நமக்கு ஒரு 0.1 மோலாரிட்டி கிடைக்கணும் அப்படின்னா இங்க வந்து ஜஸ்ட் 4 கிராம் எடுத்து 1000 ml வாட்டர்ல கரைச்சோம் அப்படின்னா நமக்கு 0.1 மோல் கிடைக்குது. ஸோ இப்போ மொலாரிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மொலாலிட்டி. ஸோ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணும், அதனால இந்த டிஃபரன்ஷியேஷனுக்காக நான் கொடுத்துருக்கேன். மொலாலிட்டி அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க, நம்பர் ஆஃப் மோல் ஆஃப் சொல்யூட். நம்பர் ஆஃப் மோல் ஆஃப் சொல்யூட் dissolved in 1000 gram of solvent. இங்க பாருங்க 1000 ml சொன்னா இங்க வந்து 1000 கிராம்ல எடுத்துக்கிறேன். சோ அப்ப சால்வெண்ட் வந்து நம்ம எவ்வளவு எடுத்துக்கிட்டோம்? கிராம்ல எடுத்துக்கிட்டோம். அப்ப சால்வெண்ட் கிராம் அப்படின்னா அதனுடைய ஸ்பெசிபிக் கிராவிட்டி டென்சிட்டி, ஸ்பெசிபிக் கிராவிட்டி வந்து தெரியணும். சோ அப்ப நம்ம வந்து கன்வர்ஷன் பண்ணிடலாம். வால்யூம் டு வெயிட், வெயிட் டு வால்யூம் வந்து கன்வர்சேஷன்ஸ் பண்ண முடியும். சோ ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் மோல் ஆஃப் சொல்யூட் dissolved in 1000 gram of solvent, it will give 1 molality. ஓகேங்களா? ஸோ ரெண்டுக்கும் டிஃபரன்ஷியேட்காக நான் சொன்னேன். இந்த நெக்ஸ்ட் சேச்சுரேட்டட் சொல்யூஷன்ஸ்னா என்ன அப்படின்னா நாம கரைக்கக்கூடிய அந்த என்னது அந்த கரை பொருள் சொல்லிட்டு வந்து கம்ப்ளீட்டா டிசால்வ் ஆயிடுச்சு. dissolved all the solute at given temperature 25 degree Celsius நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல கொடுத்த எல்லா சொல்யூட்டும் கம்ப்ளீட்டா வந்து டிசால்வ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்றோம்? சேச்சுரேட்டட் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ எவ்வளவுதான் சால்யூபிலிட்டி ஆயிருக்கு? அப்போ சால்யூபிலிட்டினா என்ன? ஸோ நாம அந்த பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட்ல வந்து ஆட் பண்ண எல்லா சொல்யூட்டும் வந்து டிசால்வ் ஆயிடுச்சா, அதனுடைய சால்யூபிலிட்டி எவ்வளோ அப்படின்னு நம்ம மெஷூர் பண்ணும்போது நம்ம இங்க நிறைய டேர்ம்ஸ் வந்து நாம இங்க யூஸ் பண்றோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இது நாம இண்டிவிஜுவல் காம்பவுண்ட்ஸ், இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் படிக்கும் போது இங்க நான் அப்பப்போ சொல்லுவேன். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். சில டைம்ல வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், கொஞ்சம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சால்யூபிலிட்டி டேர்ம்ஸ் தான் இது. இங்க பாருங்க சால்யூபிலிட்டி, இங்க 7 வகையான சால்யூபிலிட்டி கொடுத்திருக்கேன். வெரி சால்யூபிள், ஃப்ரீலி சால்யூபிள், சால்யூபிள், ஸ்பேரிங்லி சால்யூபிள், ஸ்லைட்லி சால்யூபிள், வெரி ஸ்லைட்லி சால்யூபிள் அண்ட் இன்சால்யூபிள். ஸோ இங்க பாருங்க, அப்போ சால்யூபிலிட்டி இங்க எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா நாம அந்த சொல்யூட் வந்து கரையிறதுக்கு எவ்வளோ சால்வெண்ட் எடுத்துக்கிட்டோமோ அதை பொறுத்து தான் அந்த பர்டிகுலர் சொல்யூட்டினுடைய சால்யூபிலிட்டி இங்க இருக்கு. ஓகேங்களா? அதை பொறுத்து தான் நம்ம டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ்ல இந்த சால்யூபிலிட்டியை நம்ம வந்து சொல்றோம். புரியுதுங்களா? இங்க பாருங்க, பார்ட்ஸ் ஆஃப் சால்வெண்ட் ஃபார் 1 பார்ட்ஸ் ஆஃப் சொல்யூட். பார்ட்ஸ் ஆஃப் சால்வெண்ட் ஃபார் 1 பார்ட் ஆஃப் சொல்யூட். இப்போ இங்க பாருங்க, இந்த ஒரு பார்ட் ஆஃப் சொல்யூட்டை கரைக்கிறதுக்கு எவ்வளோ பார்ட் சால்வெண்ட் தேவைப்படுது, அவ்வளவுதாங்க. ஒரு பார்ட் சொல்யூட் கரைக்கிறதுக்கு எவ்வளோ பார்ட் சால்வெண்ட் வந்து தேவைப்படுது. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா 1 கிராம் ஒரு சொல்யூட் 1 கிராம் உள்ள ஒரு சப்ஸ்டன்ஸை கரைக்கிறதுக்கு எத்தனை கிராம் சால்வெண்ட் தேவைப்படுது அல்லது எத்தனை ml சால்வெண்ட் வந்து தேவைப்படுது. சப்போஸ் வெரி சால்யூபிள்னா less than 1 part of solvent using. இங்க பாருங்க, less than 1 part of solvent. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 கிராம் கரைக்கிறதுக்கு 1 கிராம் அந்த 1 கிராமோட கம்மியா கூட போதும் தண்ணி, அதுலயே அது கரைஞ்சிரும். 1 கிராம் ஒரு சொல்யூட்டை கரைக்கிறதுக்கு 1 கிராம் தண்ணி அல்லது 1 கிராமோட கம்மியாவே தேவைப்பட்டுச்சு, இந்த 1 கிராம்ல கம்மியாவே ஒரு 0.9 கிராம்லயே அது கரைஞ்சிருச்சு அப்படின்னா தட் இஸ் வெரி சால்யூபிள். அந்த சொல்யூட் வந்து வெரி சால்யூபிள். இப்போ புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஃப்ரீலி சால்யூபிள், வெரி சால்யூபிள், அதுக்கு அடுத்தது தான் ஃப்ரீலி சால்யூபிள். ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அப்போ அந்த ஒரு பர்டிகுலர் சொல்யூட் வந்து ஃப்ரீயா சால்யூபிள் ஆகிறதுக்கு தேவைப்படக்கூடிய சால்வெண்ட் வந்து ஃப்ரம் 1 to 10 பார்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து 1 கிராம் ஒரு சொல்யூட் கரையறதுக்கு நமக்கு இங்க வந்து ஒரு 5 கிராம் சால்வெண்ட் வந்து தேவைப்படுது. ஒரு 5 கிராம் சால்வெண்ட்லயே வந்து அந்த 1 கிராம் கம்ப்ளீட்டா கரைஞ்சிருச்சு அப்படின்னா தட் இஸ் ஃப்ரீலி சால்யூபிள். அப்போ 1 to 10
டைம்ஸ் வந்து நமக்கு என்னது சால்வெண்ட் தேவைப்படுது. நெக்ஸ்ட் சால்யூபிள். சால்யூபிள் அப்படின்னு எப்படி எதை சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம அந்த தேவைப்படக்கூடிய சால்வெண்ட்னுடைய அமௌண்ட் ஃப்ரம் 10 to 30 parts. 10 to 30 parts. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து 1 கிராம் ஒரு சொல்யூட் கரைக்கிறதுக்கு நமக்கு இங்க வந்து ஒரு 20 கிராம் சால்வெண்ட் வந்து தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், which is comes under soluble. இப்ப புரியும் நினைக்கிறேன். அதே மாதிரி ஸ்பேரிங்லி சால்யூபிள் அப்படின்னா எவ்வளவு சால்வெண்ட் தேவைப்படுது, ஃப்ரம் 30 to 100 டைம்ஸ் சால்வெண்ட் வந்து தேவைப்படுது. அதே போல ஸ்லைட்லி சால்யூபிள், இங்க பாருங்க, ஸ்லைட்லி ஸ்பேரிங்லி சால்யூபிள், அதுக்கு அடுத்தது ஸ்லைட்லி சால்யூபிள். நல்ல டிஃபரன்ஷியேட் புரிஞ்சுக்கோங்க. வெரி சால்யூபிள், ஃப்ரீலி சால்யூபிள், ஸ்பேரிங்லி சால்யூபிள், அதுக்கப்புறம் ஸ்லைட்லி, அதை விட சால்யூபிலிட்டி கம்மி, ஸ்பேரிங்லி விட ஸ்லைட்லி சால்யூபிலிட்டி கம்மி. ஃப்ரம் 100 to 1000 டைம்ஸ் நீடு. 100 to 1000 டைம்ஸ் வந்து நமக்கு சால்வெண்ட் தேவைப்படுது. இங்க பாருங்க, ஸ்லைட்லிக்கு அடுத்தது வெரி ஸ்லைட்லி சால்யூபிள் அப்படின்னா ஃப்ரம் 1000 to 10,000 டைம்ஸ், 10,000 பார்ட் சால்வெண்ட் வந்து தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ஒரு 1 கிராம் சொல்யூட்டை கரைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000 கிராம் சால்வெண்ட் வந்து இங்க நமக்கு தேவைப்படுது அப்படின்னா, which is comes under very slightly soluble. ஓகேங்களா? and then next insoluble என்ன, நம்ம தேவைப்படக்கூடிய சால்வெண்ட்னுடைய அமௌண்ட் குவான்டிட்டி வந்து 10,000 மேல தாண்டிச்சு அப்படின்னா அது எது கீழே வரும், இன்சால்யூபிள் கீழே வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சால்யூபிலிட்டினா என்ன, ஸோ கான்சன்ட்ரேஷன், வெயிட் பை வால்யூம், வால்யூம் பை வெயிட், மொலாலிட்டினா என்ன, ஸோ பேசிக்ஸ் டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு கிளாஸஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இன்னும் ஃபர்தராக டெக்ஸ்ட் புக்கை படிங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.